ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தொழில் தொடங்குவதற்கு 15 லட்சம் வரைக்கும் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். startuptn.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு startuptn சார்பில் உங்களுக்கு பார்த்தனா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. நீங்கள் நல்ல பிஸ்னஸ், ஒரு புதிய வகையான பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டான்சன் 7.0 ஸ்கீமை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் தேதிக்கு என்னென்னா 15 ஜனவரி 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கிக் ஸ்டார்ட் யுவர் ஸ்டார்ட் அப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப் டு 15 லட்ச ரூபாய். இது யாருக்காகனா சீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கிரீன் டெக், ரூரல் இம்பேக்ட் மற்றும் உமன் லீட் ஸ்டார்ட் அப். ஸோ இவங்களுக்கு 15 லட்ச ரூபாய்க்கும் வழங்குறாங்க. 10 லட்ச ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் செக்டார் ஸ்டார்ட் அப். நீங்கள் அதர் செக்டார் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. கிரீன் டெக்கு, ரூரல் இம்பேக்ட் மற்றும் உமன் எல்இடி ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு 15 லட்சம் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பேசிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி செயல்படுது அப்படின்னா startuptn இந்த வெப்சைட் மூலமாக பல்வேறு வகையான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தா உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதில் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இன்னோவேட்டர்ஸ் இருக்காங்க, மென்டாஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறவங்க, அந்த ஃபண்ட் அமௌண்ட் இருக்காங்க பாருங்கள், அதை ஃபண்ட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்கீங்க, அதை மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி அதை நீங்கள் தாராளமாக டெவலப் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே பார்த்தா கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை நவுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான வாட் இஸ் டான்சிட்னா என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டான்சிட் ஃபண்ட் இஸ் எ flagship equity seed investment by the Tamil Nadu government designed to support early stage startup அப்படின்றத கொடுத்துருக்காங்க. This initiative aims to bridge the gap between bidding startup and their funding need அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்தா உங்கள் ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டான்சிட் 7.0 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 6.0 வரைக்கும் வந்துச்சு, இப்போ 7.0 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அப் டு இவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ரியாரிட்டி ஃபார் நெட்வொர்க்கிங் ஈவென்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டவுட் இருந்தால் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நமக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதுக்கான கைட்லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி மற்றும் பயிற்சி வழங்குறாங்க. இத்திட்டத்தின் வழியாக பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்களை முதன்மை பங்குதாரர்களாக கொண்ட புத்தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 15 லட்சமும் இதர துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு 10 லட்சம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு ஓராண்டு கால தொழில் வளர்ப்பயிற்சி, தொழில் முனைய வழிகாட்டுதல்கள், தேசிய மற்றும் பன்னாட்டு அளவிலான புத்தொழில் நிறுவன பங்கேற்ற முன்னுரிமை ஆகிய ஆதரவு வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு நிதி உதவி வழங்குறாங்க, அதேமாரி பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்தளவுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ அதுக்கான பயிற்சி, என்டர்பிரனருக்கான பயிற்சி கொடுக்குறாங்க, புத்தொழில் நிறுவனத்துக்கு பங்கேற்பதற்கான ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. இதற்காக தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கமானது 3% பங்குகளை உதவி பெறும் புத்தொழில் நிறுவனம் பெற்றுக்கொள்ளும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பெறுவதற்கு 3%க்கான அமௌண்ட்டை கவர்மெண்ட் வாங்கிக்கும். அது யார்கிட்ட இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட நீங்கள் யார்கிட்ட உதவி பெறீங்களோ அந்த புத்தொழில் நிறுவனம் உங்களுக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். புத்தாக்க சிந்தனையுடன் செயல்படக்கூடிய வருங்காலங்களில் அதிகள வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் மாதிரி கொண்ட சமூகத்தில் நல்மாற்றங்களை வைக்கும் வகையில் செயல்படக்கூடிய புத்தொழில் நிறுவனம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் தமிழ்நாட்டில் மையமாக கொண்டு தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜனவரி 15, 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் ஃபண்டிங் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டரா இன்வெஸ்டரா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் அதை பயன்படுத்தி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ டான்சிட் 7.4 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி சப்மிட் பண்ணுறது, ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஃபார் ஸ்டார்ட் அப்புக்கும் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப்னால் நீங்கள் பெரிய பெரிய அளவுக்கு ஒரு தொழில் முனைவோராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். ஸோ சும்மாலாம் ஒரு பிஸ்னஸாக இருக்கக்கூடாது, நிறையா பெருசாக அந்த நீங்கள் ஸ்டார்ட் அப் வந்து நிறைய பேருக்கு உதவும் ஒரு புது இனோவேஷனாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் நேம் என்ன, மெயில் ஐடி என்ன, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 15 to 10 லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சம்மந்தப்பட்டதுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதன் மூலமாக நிறையா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அந்தளவுக்கு ஸ்டார்ட் அப் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான இன்வெஸ்டர் வருவாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். அந்த மாதிரி ஐடியா இருக்கவங்க தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாருமே இந்த ஸ்டார்ட் அப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பெண்கள் உமன் என்டர்பிரனர் இருக்கீங்கன்னா டெக்கில் நீங்களும் வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்காக வந்து பார்த்தா மென்டார்ஷிப் கொடுக்குறாங்க, நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே பெண்களாக இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு. ஸோ ஒரு ஃபவுண்டராக நீங்கள் சில ஆப்ஷனை சைன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இன்வெஸ்டர் இல்லை, ஃபவுண்டராக நீங்கள் கொடுத்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதிலே வந்து பார்த்தா கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிட்டு அடிக்கடி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிய வரும். நிறையா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஐடியா ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஐடியாஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.